ஹாய் கைஸ். 2008 செவ்னிகா. அது ரொம்பவே அமைதியான, கம்மியான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைதியான கிராமம். இந்த செவ்னிகாக்கு பக்கத்திலேயே யூரோப்புடைய லாங்கஸ்ட் ரிவர்னு அழைக்கப்படுற சாவா ரிவரும் இருந்திருக்கு. கயாக்னு சொல்லப்படுற ஒரே ஒரு நபர் மட்டும் டிராவல் பண்ணக்கூடிய போட்டிங் அட்வென்ச்சருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒன்று தான் இந்த சாவா ரிவர். அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல பலருமே இந்த சாவா ரிவருக்கு கயாக்னு சொல்லப்படுற இந்த அட்வென்ச்சருக்காக அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் திடீர்னு அந்த சாவா ரிவர்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த செவனிகா டவுன்ல ஒரு மேயரும் இருந்திருக்காரு. அந்த மேயர் தான் இந்த டேம கட்டுறதுக்குமே ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த டேம கட்டினதுனால கயாக் அட்வென்ச்சருக்கு வர பலருமே இந்த அட்வென்ச்சருக்கு வரதையே நிப்பாட்டிட்டாங்க. சோ இந்த டேம கட்டி முடிக்கிறதுக்குமே இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இந்த டேம கட்டி முடிக்கிறதுக்குள்ள கடைசியா நம்மளும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடலான்னு முடிவெடுத்திருக்காரு. அப்படி இவர் கிளம்புற இந்த ட்ரிப்புக்கு த ஃபைனல் ட்ரிப் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த டவுன்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இவர் பேசி இவரோட சேர்த்து மொத்தமா 28 பேர் அந்த ட்ரிப்புக்கு போலான்னு கிளம்புறாங்க. அடுத்ததா இந்த ட்ரிப்ல போன 28 பேருக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அப்படி ரொம்பவே சந்தோஷமா இவங்களுடைய கடைசி ட்ரிப்ல என்ன நடந்துச்சுன்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஹெட்போன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேயர் அந்த டவுன்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி இவரோட சேர்த்து மொத்தமா 28 பேர் இந்த ட்ரிப்புக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி இந்த ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்காக ஜூலை 3, 2008 அதாவது இவங்க ட்ரிப்புக்கு போலான்னு முடிவு பண்ணி சரியா 3 வாரத்துக்கு அப்புறமா அன்னைக்கு அந்த ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. மொத்தமா 28 பேர் 4 போட்ல 7 பேரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ட்ரிப்புக்கு இப்ப கிளம்பக்கூடியது கெனாஸ்னு சொல்லப்படுற ஒரு துடுப்பு போட் தான். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த 28 பேருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்படுது. ஆனா இந்த 28 பேர்ல ஒருத்தர் கூட அன்னைக்கு அந்த லைஃப் ஜாக்கெட்டை போடல. இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்னைக்கு அந்த தண்ணியோட ஸ்பீட் ரொம்பவே பொறுமையா இருந்திருக்கு. தண்ணி அந்த இடத்துல மூவ் ஆகுதான் தெரியாத அளவுக்கு அவ்வளவு காமாகவும் ஸ்லோவாகவும் இருந்திருக்கு. இதனால அந்த 28 பேருமே லைஃப் ஜாக்கெட் போட மறுத்துறாங்க. இந்த ட்ரிப்ல மேயர் ஒரு போட்டோகிராஃபரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காரு. இது ஃபைனல் ட்ரிப்ன்றதுனால இது எல்லாருக்குமே ஒரு விதமான ஞாபகார்த்தமான ஒன்னா இருக்கணும். போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து எல்லாருமே ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு போட்டோகிராஃபரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப இவங்க யாருக்குமே தெரியல அடுத்ததா ஒரு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு. ஆரம்பத்துல இவங்க எல்லாருமே போட்டிங் கிளம்ப ஆரம்பிச்சு 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி சந்தோஷமா இவங்க போயிட்டு இருக்கும் போது தான் அந்த சாவா ரிவர்ல ஒரு டேர்னிங் வந்திருக்கு. அப்படி அந்த டேர்னிங்ல இவங்க திரும்பும் போது தான் கட்டி முடிக்கிற நிலைமையில இருக்க அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேமை இவங்க பாக்குறாங்க. அந்த டேம்க்கும் இவங்களுக்கும் சரியா ஒரு 800 அடி தூரம் இருக்கும். இப்போ இவங்களுடைய பிளான் என்னன்னா, அந்த டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி ஸ்லைடா இப்படி கீழே விடும். ஸோ அது ரொம்பவே டேஞ்சரான ஒண்ணு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த மேயர் ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டேமுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இந்த மேயர் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த டேமை நோக்கி நேரா மட்டும் போயிடாதீங்க, அது ரொம்பவே டேஞ்சரான ஒண்ணு. ஸோ அந்த டேமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே சைட்ல ஒரு வாட்டர் வே வரும். அந்த வாட்டர் வே பக்கமா நீங்க போனீங்க அப்படின்னா தண்ணி ஸ்லைடா இறங்காம ரொம்பவே பொறுமையா போட்டை கீழே இறக்கிரும். அதுதான் உங்களுக்கு சேஃபான ஒண்ணு. தயவு செஞ்சு டேமுக்கு ஸ்ட்ரைட்டா மட்டும் நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேரமாக அந்த டேமுக்கு பக்கத்துல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு அந்த டேமுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த போட்டை கரைக்கு ஒதுக்கிறது. ரெண்டாவது அந்த டேமை நோக்கி நேரா போறது. ஆனா அந்த டேமுக்கு பக்கத்துல இவங்க போகும்போது தான் இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் சொன்ன அந்த வாட்டர் வே அந்த பக்கம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ மேயரோட சேர்த்து மேயர் கூட இருக்கக்கூடிய பலருமே அந்த டேமை நோக்கி நேரா போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்படி போறது ரொம்பவே டேஞ்சரான ஒண்ணு. இருந்தாலுமே இந்த தண்ணியுடைய ஸ்பீட் ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் ஸ்லைடுமே 10ல இருந்து 15 அடி தான் இருக்கும். அப்படி நம்ம போட்டோட சேர்த்து அந்த வாட்டர் ஸ்லைட்ல இறங்குறது ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே இப்படி சொன்னதுனால இவர் கூட ட்ரிப்புக்கு வந்த பலருமே இந்த முடிவு நல்லா தான் இருக்கு, நம்ம நேராவே போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 போட்ல 3 போட்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா 4வது போட்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு சுத்தமா ஒத்துக்கல.
அந்த 4வது போட்ல தான் போட்டோகிராஃபரும் இருந்திருக்காரு. எங்களுக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல, நாங்க இப்படியே இங்க கரை ஒதுங்கிடுறோம், நீங்க எல்லாருமே போங்க, நாங்க இங்க இருந்து உங்களை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த 3 போட்ல இருக்கக்கூடியவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேம் பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போட்ல போயிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த வாட்டர் சைட்ல பொறுமையா கீழே இறங்குறாங்க. திடீர்னு ஒரு கத்துற சத்தமும் கேக்குது. இதோட அந்த போட்டோகிராஃபர் எடுத்துட்டு இருக்க வீடியோவுமே கட் ஆகிருது. இதுக்கப்புறமா நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் எல்லாரையுமே நடுங்க வச்சுச்சு. இப்போ அந்த வாட்டர் ஸ்லைட்ல இவங்க இறங்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, போட்ல போனாங்க இல்லையா, அவங்க அந்த வாட்டர் ஸ்லைட்ல கீழே இறங்கும் போது அந்த போட் குப்புற விழுந்திருக்கு. இதனால அந்த போட்ல போன 7 பேருமே தண்ணியில விழுந்திருக்காங்க. ஆனா அப்படி தண்ணியில விழுந்த அவங்க தண்ணிக்கு மேல மிதக்காம கீழே போக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இன்ட்ரோல சொன்னபடியே அது சாதாரண ஒரு டேம் கிடையாது, அது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம். சோ அந்த டேம்ல இப்படி ஸ்லைடா தண்ணி இறங்கும் நான் சொன்னேன் இல்லையா, அப்படி ஸ்லைடா தண்ணி இறங்குற அந்த இடத்துல ஒரு அண்டர் வாட்டர் டனல் இருந்திருக்கு. அந்த டனல் வேக்யூம் மாதிரி தண்ணியை உரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டேமுடைய வேலை என்னன்னா, அந்த டனல்ல உரியப்படுற தண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய டர்பைன்ஸை சுத்த வைக்கும். அதுல இருந்து தான் அந்த டேமுக்குமே எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இதனால போட்ல இருந்து கீழே விழுந்த அந்த 7 பேரையுமே டனலுக்குள்ள தண்ணி அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு. அப்படி இழுத்துட்டு போற அந்த தண்ணி பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி தான் வெளியே வரும். சோ அப்படி அந்த தண்ணிக்குள்ள அவங்க இழுத்துட்டு வரும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு வேதனையை அனுபவிப்பாங்கன்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அடுத்ததா 2வது போட்ல வந்த அந்த 7 பேருமே அதே மாதிரி கீழே விழுந்து தண்ணியில அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. 3வது போட்ல வரக்கூடியவங்களுக்கு அந்த 2 போட்ல வந்தவங்களுமே கீழே இறங்குறாங்கன்னு தெரியுது, ஆனா என்ன ஆனாங்கன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியல. ஆனா இந்த 3வது போட்ல வந்தவங்க மட்டும் அதிர்ஷ்டவசமா போட் கீழே விழுகாம அந்த டேமை தாண்டி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிடுறாங்க. மத்த 2 போட்ல வந்த அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியல. திருப்பி இவங்க போட்டை திருப்பிட்டு வந்து அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த 2 போட் அந்த இடத்துல கிடக்குதே தவிர அந்த 14 பேர் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறமா போலீஸும் அந்த இடத்துல வந்து தேடுறாங்க. 2 போட்ல வந்த 14 பேர்ல 13 பேர் இறந்து போயிட்டாங்க. அதிர்ஷ்டவசமா மேயருடைய ஒய்ஃப் மட்டும் அந்த டனலுக்குள்ள மாட்டாம எப்படியோ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்துட்டாங்க. இதுல இருந்து சில நாட்களுக்கு அப்புறமா 13 பேர்ல ஒரே ஒரு நபருடைய உடம்ப மட்டும் 40 கிலோமீட்டர் தள்ளி கண்டுபிடிக்கிறாங்க. மிச்ச 12 பேருடைய உடம்புல எந்த மாதிரியான காயங்கள் ஏற்பட்டது, என்ன நடந்துச்சுன்றத போலீஸ் அபிஷியலா வெளியே சொல்லல. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 12 பேருடைய உடம்புமே அந்த டனலுக்குள்ள எடுத்துட்டு போகும்போது எந்த மாதிரி நாசம் ஆகியிருக்கும்னு. சாதாரண ஒரு விஷயத்துக்குமே விளையாட்டுத்தனமா முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்தா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல உதாரணம். சோ இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்ன்றதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்டரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.